கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் இந்த நாளில நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தை துவக்கினவர்கள் அநேகர் என்று இல்லை, ஆனாலும் நம்மை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அநாதி கிருபை தான். ஆமென். வேற ஒன்றும் இல்லை. நாம் ஏதோ பெரிய விசேஷமா ஒன்றும் செய்திடல, இருந்தாலும் தேவன் நம்மீது வைத்த கிருபை இந்த நாளைக்கான ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. ஒரு புதிய ஆண்டிலே நாம் கடந்து போகிறோம். பொதுவா இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வருஷம் வந்தவனையும் ஏதாவது என்ன பண்ணாங்க, ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போறேன், இந்த புது வருஷத்துல ஒரு சகோதரர் சொன்னேன், ஒரு நல்ல செல்போன் வாங்கணும், புது வருஷத்துல ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு என்ன பண்ணுவாங்க, தீர்மானிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டணும். இந்த உலக ஜனங்கள் இப்படித்தான் ஒரு புதிய ஆண்டை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் நான் ஒரு கிறிஸ்து சகோதரோடு சந்திச்சேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த புது வருஷத்துல எப்படியாவது நான் கூட ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டினேன். ஆனா நம்முடைய பாஸ்டருடைய மனசும் நம்முடைய இருதயம், ஒருவேளை நாம் விசுவாசிகள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கலாம், அவங்க என்ன எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்த்தேன். நைட் இரவு அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும், இந்த புது வருஷத்துல இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆண்டு வந்த சபைக்கு கொள்ளை பொருளாய் தரணும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஒரு புதிய புதிய காரியங்களை யோசித்து கொண்டு தான் இருக்கும். இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும். ஆனா ஒரு தேவ மனுஷனோட இருதயம் எப்படி இருக்கும்னா, இந்த புதிய ஆண்டிலே இந்த சபை இன்னும் நிரம்பி வழியணும், அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளை பொருளாய் தரணும். நிச்சயமாகவே தேவ மனுஷனோட இருதயம் அப்படிதான் இருக்கிறது. நமக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து இருந்தாலும், இந்த நாளிலே நம்முடைய போதகர் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதை நாம் அறிந்தாதான் நாம் என்ன பண்ண முடியும், ஐக்கியத்தோடு பலப்படுத்த முடியும். அநேகர் சபையில என்ன பண்ணுவாங்க, அங்கமா இருப்பாங்க, அது தப்பே இல்லை. நேற்று ஒரு ஆண்கள் ஐக்கியத்து மீட்டில் அப்படித்தான் பேசினேன். அங்கமா இருப்பாங்க, வருவாங்க போவாங்க எல்லாம். ஆனா ஐக்கியமா இருப்பது மிகவும் கடினம். ஏன்னா நேரத்தை செலவிடணும், பாஸ்டர் சொல்றதெல்லாம் செய்யணும், இது ஐக்கியம். ஆனா அங்கமா இருக்கிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பிரேயருக்கு வரலாம், போகலாம். ஏன் சொல்ல வரேன்னா, வரப்போற புதிய ஆண்டிலே நீங்களும் அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த கண்டம்பாலின் கிராமம் முழுவதும் தேவன் சந்திக்கணும். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த சபையிலே கொள்ளை பொருளாய் தரணும். இது என்ன பண்ணுங்க, இந்த தீர்மானத்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. வரப்போற புதிய ஆண்டிலாவது ஆண்டவர் அநேக ஜனங்களை என்ன பண்ணும், சந்திக்கணும். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு இந்துக்கள் வைராக்கியமா எழும்பிட்டாங்க. நம்மளை காட்டிலும் உண்மை உள்ள தேவன் ஆராதிக்க காட்டு என்ன பண்ண, பொய்யான தெய்வங்களை வணங்குற என்ன பண்றாங்க, அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க கிட்ட உண்மை இல்லை, ஆனா உண்மை இருந்து நாம ஸ்லோவா இருக்கிறோம். உண்மை இல்லாதவர்கள் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால என்ன பண்ணுங்க, நம்மேல் விழுந்த கடமையாய் சபையோடு இணைந்து என்ன பண்ணுங்க, வைராக்கியம் உள்ள அந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஆமென். நாம் அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாறும்போதுதான் தேவன் நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை நாம் வாழ்கிற தேசத்திலே செய்வார். ஹல்லேலூயா. நான் சாதாரணமா ஒரு இந்து குடும்பத்துல தான் எங்க அப்பா எங்க அம்மா. ஆனா 8 வயசுல சண்டே கிளாஸ் மூலியமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு 44 வருடம் ஆண்டவருடைய நற்செய்தி என்ன பண்ண கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னுமே பேர் சொல்லி அழைத்த தேவன் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எதற்காக என்னை வேறு பிரித்தார் என்பதை நான் அறிந்து கொண்டதினாலே இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இயேசு முழுவதும் இயேசுடைய நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பண்ணிருக்கேன், இந்த சண்டேல ஏதோ ஒரு மூலையிலுக்கு ஜாலியா ஃபுட்பால் பிளேயர், ஃபுட்பால் ஆடுவோம், கிரிக்கெட் ஆடுகின்னு உலக காரியங்களை. ஆனால் தேவன் அதற்காக நாம் வேறு பிரிக்கவில்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் அழைப்பை தெரிந்து கொண்டோமானால் அநேகரை நாம் கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வர முடியும். ஆமென். இவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வருகிறேன். நாம் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமாற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசிய ஒரு சில, இந்த வருஷத்தின் கடைசியில இருக்கிறபடினாலே அருமையான பாஸ்டர் ஐயா நீங்க வாங்கன்னு சொன்னோன்னு, எப்படிப்பட்ட வார்த்தை இந்த புதிய ஆண்டிலே கடந்து போற உங்களுக்கு
நான் ஆண்டவர் இப்ப என்னை கொண்டு என்ன வார்த்தை பேச போறார் என்பது அநேக காரியங்களை இயேசு இருக்கும்போது தேவன் பேசின ஒரு மிகப்பெரிய உன்னதமான காரியத்தை தான் இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பா மாறுங்கன்னு சொல்லல, உப்பை போல் இருந்தால் நலமா இருக்குன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், உப்பாய் மாறுங்கள் ஆண்டவர் சொல்ல. நம்மளை பார்த்து ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஜனங்களை பார்த்து உப்பாய் மாறுங்கள் என்று சொல்ல, உப்பை போல் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்ல, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பு என்ன இருக்குன்னா, உப்பை போல் இருந்தா என்ன பண்ண, உப்பு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, உப்பினுடைய பண்புகளை நாம் அறிந்தாதான் ஆண்டவர் ஏன் நம்மளை உப்பா இருக்குன்னு சொல்றேன் நான். உப்பினுடைய குணநலங்கள், உப்பினுடைய தேவைகள், இந்த நாட்டிற்கு என்னென்ன உப்பினுடைய பண்புகள், குணநலங்கள், அதனுடைய மேன்மை அறிந்தாதான் ஆண்டவர் எதுக்கு நம்மளை பார்த்து நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்ல நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த உப்பினுடைய தன்மைகளை குறித்து ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். உப்பின முதலாவது காரியம், உப்பினுடைய தன்மைனா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. உப்பினுடைய தன்மைனா ஒரு பிரித்தெடுக்கம். இந்த கடல் நீர், உப்பாவை கடல் நீர் என்ன பண்ண ஃபுல்லாவே தண்ணியாவே இருக்கும். அந்த தண்ணி எத்தனை ஆண்டு காலம் நம்ம போய் பார்த்தா கூட, சின்ன வயசுல பீச்சுக்கு போயிருப்போம், தண்ணியா தான் இருக்குது. இப்போ ஒரு 50 வயசு கழிச்சு போனாலும் அது தண்ணியா தான் இருக்கும். ஆனா அந்த தண்ணீரை பிரித்து எடுக்கும் போதுதான் அது உப்பாய் மாறும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தோடு கலந்து இருக்கும் வரை தேவனுக்காய் நாம் பயன்பட முடியாது. தனியாவே தான் இருக்கும். உலகத்தின் காரியங்களே இருப்போம், எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்போம். எப்போது ஆண்டவர் நம்ம பிரித்து எடுக்கும் போதுதான் இந்த உப்பினுடைய பயன், இந்த உப்பு என்ன பண்ண பிரித்து எடுக்கும் போது உப்பு என்ன பண்ணுது, பயன்பாட்டுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த உப்பினுடைய வெண்மை நிறம்னா பரிசுத்தம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அநேகரை ஆண்டவர் பிரித்து எடுக்கலாம், சபைக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை எத்தனை ஆண்டுகள் சபைக்கு வந்திருக்கலாம், ஒரு புதிய ஆண்டிலே கடந்து போக போறீர்கள். நிச்சயமா நீங்க யோசித்து பாருங்க, நாம் தேவன் விரும்புகிற மாதிரி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறோமா? நம்முடைய நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? இன்னும் அநேகர் பிரித்தெடுத்தாலும் உலகத்தின் காரியங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ அது நம்ம தான் பேசுறோம். அவங்க என்ன வஸ்திரங்கள் அணிறாங்களோ நாம் அதே. அவங்களுக்கு நமக்கு ஒரு சின்ன சேஞ்ச் கூட இன்னைக்கு காணப்படவில்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? என்ன பண்ணும்? கீழே கொட்டிடும். அப்போ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. யோவான் 15:19 நாம் வாசிப்போம். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தார் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தும் ஞானஸ்தானம் பெற்றும் ஆலயத்துக்கு வந்தும் ஒவ்வொரு வந்தும் நம்முடைய நடவடிக்கைகள், பேச்சுகள், செயல்கள் எல்லாம் உலகத்தார் என்ன பண்ணாங்க? அப்படிதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நடவடிக்கைகள், செயல்கள் இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். அவங்க எப்படின்னா பேசுவாங்க, சாரி கேட்டுருவாங்க. நாம் அப்படி கிடையாது. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நிதானித்து. ஏன்னா அநேகர் என்ன சொல்றாங்க, நீ கிறிஸ்துவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்க கிறிஸ்து, எங்க கிறிஸ்து, இயேசு எங்க, இயேசு எங்க? இயேசு நம்மில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு நம்மில் வெளிப்படும் போதுதான் தேவன் நம்மை எதுக்காக பிரித்தெடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாயின் வார்த்தை அநேகருடைய காயங்களை ஆற்றணும். உலகத்தார் பேசுற மாதிரி நாமும் பேசுமானால் நாம் வெளியே கொட்டப்படுவதற்கு தான். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்கள் மத்தியிலே நாம் என்ன பண்ணலாம், கிறிஸ்துவலா இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் அப்படி காணப்பட முடியாது. ஹல்லேலூயா. நாம் உலகத்தோடு இருக்கும் வரையிலும் தேவனுக்கு பயன்பட முடியாது. தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க பயன்படவே முடியாது. உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்காக பயன்பட முடியாது. எப்படி சொன்னா, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா, என் ஆத்துமா எப்படிக்குதான் மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. மண்ணுனா எப்படி ஒட்டிக்கின்னு இருக்கும்? இந்த பூமிக்குரிய காரியங்களை. ஹல்லேலூயா. தேவன் நம்ம அடைத்த நோக்கத்தை மறந்து என்ன பண்ண, அந்த பூமிக்குரிய காரியங்களே, இந்த பூமிக்குரிய சண்டை போட்டுக்கிற அத்தனை காரியங்களும், சண்டை எல்லாமே
பூமிக்குரிய ஆசைகள், எப்போ ஒரு வீடு வாங்க போறணும், எப்போ கார் வாங்க போறணும், எப்போ எதை வாங்க, இதை குறித்தே என்ன பண்ணுகிறது, யோசித்து கொண்டு இருக்கும். பக்கத்து கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீடு, ஐயோ அவன் நல்ல வீடு கட்டிட்டான்னு. ஹல்லேலூயா. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனா தாவீது சொல்றார், உன் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் இதற்காக நம்மை பிரித்து எடுக்கவில்லை. ஹல்லேலூயா. என் ஜனம் என்ன பண்ணுகிறான், ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். வசனம் சொல்லுது. தேவையற்ற காரியங்கள் என்ன பண்ணுகிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், அறிவில்லாமல் சிறைப்பட்டு போன வாழ்க்கை. எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணுங்களா, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டங்கள். காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைக்கு முன்பாய் ரொம்ப ஞானமாய் நடப்பதில்லை. தேவையற்ற காரியங்களை பேச என்ன பண்ணாங்க, அனுமதிக்கிறார்கள். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவிடம் தேவனிடத்தில் பிரியமா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 119:25 வாசிங்க. 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 101 வாசிங்க சிஸ்டர். 101, அதே சங்கீதம் 119. 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நமக்குள்ள இருதயத்தில் இருந்தாதான் சொல்லுது, சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். ஹல்லேலூயா. இல்லைன்னா நிச்சயமா முடியாது. இந்த வேத வசனம் நம் இருதயத்தில் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். உலகத்தின் பாவங்களுக்கு நாம் விலகி ஓட முடியும். இந்த உலக ஜனங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான, நான் யாரையும் குற்றம் சொல்வதற்கு அல்ல, அதே அவங்க என்ன வஸ்திரம் அணிகிறாங்களோ நம்ம அதை தான் அணிகிறோம். நான் தப்பா சொல்ல. ஆண்டவர் நம்ம எந்த நோக்கத்துக்காக வேறு பிரித்தாரோ, பரிசுத்த ஜாதியாய் மாற்றினாரோ, என்ன பண்ணோம், அதை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வாழ்க்கை, உலகப்புறமான ஒரு வாழ்க்கை. அப்படி இராதபடிக்கு ஆண்டவர் நம்ம எந்த நோக்கத்திற்காக பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் அறிந்தோமானால் நாம் சரியான முறையில ஜெபிக்கலாம், துதிக்க முடியும், சாட்சியா அந்த பூமியில வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியும். ஆண்டவர் பிரித்ததுடைய நோக்கமே நாம் ஒரு பரிசுத்த சந்ததியா இந்த பூமியில வாழணும். இல்லைன்னா என்ன பண்ணோம், இந்த தண்ணி எப்படி உப்பா மாறுதோ திருப்பி அதே உப்பு என்ன பண்ணோம், தண்ணியா மாறும். எப்படின்னா, உலகத்தின் அசுத்தங்கள் என்ன பண்ணும், உப்புல கலந்துச்சுன்னு வச்சுங்களேன், தண்ணியா ஆயிடுச்சு. உப்பு வாங்கி வைப்பாங்க, திருப்பி டெஸ்ட் அதில் போனா என்ன ஆகும், தண்ணியா மாறிடும். உலகத்தின் காரியங்கள், கவலைகள், உலகத்தின் இச்சைகள் எல்லாவற்றும் மீண்டும் அந்த உப்புக்குள்ள கலந்துச்சு, நம்ம இருதயத்துல வந்துச்சுன்னா மீண்டும் நம்ம என்ன பண்ண போறோம், உலகத்தோடு கலந்துடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது தேவன் நமக்குள்ள விரும்புகிறது காரியம்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்துக்கும் நமக்கும், உலக ஜனங்களுக்கும் நமக்கும் நிச்சயமாகவே ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே காணப்பட வேண்டும். இந்த 2025 கடந்து போற நீங்க என்ன பண்ணுங்க, மீண்டும் நம்ம ஒரு தீர்மானம் எடுங்க. அநேக உலகம் எடுக்குதான் நம்மளுடைய தீர்மானம், இனி இந்த உலகத்தின் காரியங்கள் படி நான் நடக்க மாட்டேன், அவங்க போடுற மாதிரி என்ன நான் பேச மாட்டேன், அவங்க இருக்கிற இடத்துல நான் நிற்க மாட்டேன். அவங்க அநேக காரியங்களை பேசுவாங்க. கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அநேக நற்செய்திகளை அறிவிப்பது காட்டிலும் நாம் கிறிஸ்துவுக்காய் சாட்சியா வாழும்போது நம் அருகில் உள்ள அத்தனை ஜனங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் எவ்வளவுதான் சொன்னாலும் என்ன பண்றாங்க, அமைதியாகிறாங்களே. அந்த சிஸ்டர் எவ்வளவுதான் திட்டினாலும் அவங்க வாயிலிருந்து ஒரு எந்த விதமான தேவையற்ற வார்த்தை. காரணம், வேத வசனம் நமக்குள்ள இருந்தால் பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலகுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது, இந்த உப்பினுடைய தன்மைனா சாரம் உள்ளது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அந்த உப்பு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது சாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. சாரம் என்பது உப்பினுடைய மிகப்பெரிய ஒரு செயல்பாடே சாரம் தான். ஆண்டவர் ஏன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உப்பினுடைய தன்மை சாரம். உப்புகள் என்ன எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அப்ப உப்புல அந்த சாரம், அந்த தன்மை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே தான் போடணும். அப்படிதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மில் தாழ்மை, சாந்தம், இரக்கம், பொறுமை, சமாதானம், பரிசுத்தம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளே இந்த உலக ஜனங்கள் ஒதுக்கி போடுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை சாரமுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்றால் நீங்க வாசிப்போமே, அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 வரை வேகமாய் நாம் வாசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். நீதியின் மேல்
பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். இப்ப இந்த சாரம் உள்ளது ஒரு கிறிஸ்துவ ஆண்டவர் நம்ம பார்த்து நீங்க உப்பா இருக்கிறீர்கள் என்றார்னா இது சொல்லப்பட்ட அத்தனை காரியங்கள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். எப்படின்னா ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். துயரப்படுவர்கள் மற்ற காரியங்களை குறித்து என்ன பண்ணாங்க, துயரப்படணும். நாம் வசிக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்றோம், கண்டுக்காம இருப்போம். ஒரு கிறிஸ்தவனா நம்முடைய காரியம்னா அவன் யாராவது இருக்கட்டும், விரோதியா இருக்கட்டும், இயேசு அறியாத கூட இருக்கட்டும், என்ன பண்ணுங்க, நம்முடைய வேலை நான் துயரப்படுகிறவர்கள். அப்போ அந்த சாரம் உள்ள அந்த கிறிஸ்து தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நமக்குன்னா மற்றவங்களுடைய பிரச்சனையை பார்த்து நாம் விலகி போறவர்களாய் காணப்படக்கூடாது. அவர்களோட இணைந்து என்ன பண்ணோம், அவர்களுடைய ஆறுதலாய் நம்ம காணப்படும். அதுதான் கிறிஸ்து தேவ அன்பு என்னதுன்றது அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது காரியம் என்ன பண்ணோம், சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தேவன் அந்த உப்பினுடைய சாரத்தன்மையில இன்னொரு கூட என்னன்னா சாந்தம் இருக்குது. அதுக்கு மேல என்ன ஒரு காரணம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் என்னாவே ஆண்டவர் ஒரு சாரமுள்ள வாழ்க்கை. நம்ம ஏன் பார்த்து ஆண்டவர் நீங்க உப்பா இருக்கிறது என்னன்னா நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ளே ஒரு சமாதானம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவ என்ன பண்ணாங்களா, வந்தாவே பிரச்சனை வந்தது, கிறிஸ்துக்குள்ள பிரச்சனை. ஐயோ, ஒவ்வொரு வீட்டு என்ன பண்ண, அந்த சகோதரி அந்த சகோதரனா வந்தாவே பிரச்சனை. ஆனா ஹல்லேலூயா, நாம் சமாதானம் பண்ணவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் எந்த இடத்துல நின்னாலும் அங்க எப்படிப்பட்ட காரியம் இருக்கணும், சமாதானம் காணப்பட வேண்டும். அப்ப தேவன் உள்ள சாரம் என்ன பண்ண, இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது, இந்த உலகம் செய்யறதே செய்யறோம். உலகனா பணம் பொருள் இச்சை அனைத்துக்கு நாம் அடிமைப்பட்டா நமக்கிட்ட அந்த சாரத்தன்மை இருக்காது. அப்ப தேவன் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் சமாதானம் பண்ணவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எவ்வளவுதான் இப்ப என்னால சொல்ல முடியும், எனக்கு இந்த எங்க கிராமத்துல எனக்கு விரோதியே கிடைன்னு சொல்ல முடியும். என் குடும்பத்துல கூட எனக்கு எதிராக அநேகர் இருந்தாலும் ஆனா எனக்கு நான் நினைப்பேன், நானே போய் பேசுவேன். ஹல்லேலூயா. நானே போய் வழி கேட்டாமே பேசுவேன். அத்தனை பேர்கிட்ட நான் பேசுவேன். காரணம் தேவ அன்பை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ளணும்னா, நான் விலகியே இருந்தேன்னு வச்சுக்கா, எனக்கு இவங்க பிடிக்காது இவங்க பிடிக்காதுன்னா அப்ப அந்த ஜனங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ள சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை நான் போதித்து நான் படித்து மற்ற இடத்துல நாம் என்ன பண்ண இணங்காமல் இருந்தால் நாம் இன்னும் உப்பு என்ன பண்ண சாரம் இல்லாதவர்களை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டிலே கடந்து போகிற நாம் முதலாவது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நிச்சயமா அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருந்தே ஆகணும். பரிசுத்தம் காணப்படவர். இரண்டாவது சாரம் உள்ள வாழ்க்கை, சமாதானம் பண்ணணும். பசிதான் அவங்க மேல பண்ணணும், அவங்களை இறக்கப்படணும், இரக்கம் இருக்கணும் இந்த ஜனங்கள் மீது. அப்படிதான் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஜனங்கள் இந்த கண்ணம்பாளையம் கிராமத்துல இந்த விளாங்காடு பெரிய பஞ்சாயத்துல அநேக ஜனங்கள் பார்த்தா இன்னைக்கு தேவனை அறியாததுக்கு காரணம்னா நாம் அவர்களை சந்திப்பதே கிடையாது. சபைக்கு வரோம், குடும்பத்தை பார்க்கிறோம், மற்ற காரியங்களை பார்க்கிறோம். இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு இல்லை. நான் இந்த எங்களுடைய பெரித்தெரு கிராமத்துல பார்த்தா குறைஞ்சது ஒரு வேலையை விட்டு வந்து ஒரு 6 குடும்பத்தையாவது சும்மா போய் விசாரிப்பேன். ஒருவேளை நீங்க என்ன எப்படின்னா நினைச்சீங்கன்னு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அன்பு ஏற்படு நம்ம குறித்து. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. அவங்க விரோதி தான், நமக்கு ஆகாதவங்க தான், என்னை குறித்து அவதூறா பேசுவீங்க தான். ஆனால் அவங்களோட அன்பு நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற அந்த சமாதானம் நமக்குள்ள அவங்களை பண்ணவர்கள நாம் எப்போது காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது மார்க்கு 9:50 நீங்க வாசிப்பீங்க. 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மார்க்கு 9:50. உப்பு நல்லதுதான், வாசிங்க. உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப எக்காரணத்தை கொண்டு நான் பண்ணுங்க, இந்த தேசம் நம்ம கிராமத்திலும் சரி நம்ம சபையிலும் சரி இவங்க கிட்ட பேசவே மாட்டேன், இவங்க கிட்ட பேச மாட்டேன், சகோதரி கிட்ட பேச மாட்டேன், சகோதரி கிட்ட பேச மாட்டேன்னா தயவு செய்து நாம் தேவன் அதற்காக நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க இது வரைக்கும் பேசாம கூட இருந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டுல தீர்மானம் பண்ணுங்க, எனக்கு இனிமே இந்த கிராமத்தில் எவனும் விரோதியே கிடையாது. எப்படிப்பட்ட ஆளாத இருக்கட்டும், நம்மை தூற்றுங்களா இருந்தா கூட இதுதான் தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரை பயங்கரம் காரி முகிந்தார்கள். ஆண்டு இயேசு கிறிஸ்து பண்ணாத குத்தா
நாம் வைராக்கியம் நம்ம பாராட்டக்கூடாது. ஹalleluya. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவர்களோடு இணைந்து தேவனுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஹalleluya. அதான் வசனம் சொல்லுது, ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவராயிருங்கள். ஹalleluya. நிச்சயமா அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க செய்வீர்கள் என்றால் வரப்போற புதிய ஆண்டிலே அநேக ஜனங்களை நாம் ஆலயத்துக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு கொள்ளை பொருளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆமென். நீங்கள் தீர்மானம் எடுங்க, இந்த வரப்போற புதிய ஆண்டுல எனக்குன்னு எந்த விதமான சத்துரு விரோதி யாருமே கிடையாது. இப்போது எங்களுடைய கிராமத்தில் என்ன பண்ணாங்க, கும்பாபிஷேகம் செய்தார்கள். நல்லாவே தெரியும், நான் கிறிஸ்துவன் தெரியும், ஆண்டவரோட ஊழியத்தை செய்யறேன்னு தெரியும். ஒரு தலைவர் என்னை சோதிக்கிறார் மைக்கில், இளவரசு எங்க இருந்தாலும் வரவும். ஏன்னா ஊருக்கு ஊர் அந்த வீதம் போட்டாங்க, நானும் கொடுத்தேன். ஏன்னா அது கொடுத்தேன், நான் அவனை ஊர்ல இருக்கிறேன்னா அந்த வீதத்தை கொடுத்து தான் ஆகணும். இப்போ மைக்கில் அழைக்கிறாங்க, இளவரசு எங்க இருந்தாலும் கும்பாபிஷேகத்துக்கு வரவும். ஆண்டவரே, ஓகே நல்லதுதான், எனக்கு சோதனை என்ன பண்றான், என் நண்பனே ஏற்படுத்தான்ட்டு கடந்து போயிட்டேன். நன்றாக ஆலயம் நடக்குது, எல்லாம் நடக்குது. எனக்குள்ள ஜபிச்சுக்கினேங்கிற அந்த ஒரு ஆயிரக்கணக்கான மத்தியில நான் என்ன ஜெபம், ஆண்டவரே இந்த ஜனங்கள் நீ ரட்சிக்கணும் ஆண்டவரே. இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத விக்கிரத்துக்கு போராடி கொண்டு இருக்கிறேன். நான் உள்ள போய் நின்னுங்கன்னு நான் என்ன பண்றேன், அவருக்கு எதிர சிரிச்சிக்கினே நான் ஜெபம் பண்ணிந்தாங்கிறேன். பாருங்க, நாம அந்த ஆத்மா குறித்து எனக்கு பாருங்குது. ஹalleluya. இப்படிப்பட்ட படித்த ஜனங்கள் அறிவில்லாமல் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்காக பண்ணிங்கிறான் தலை. அவங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்க, தலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தான் தெய்வம் என்று அறிந்த நாம் என்ன பண்றோம், அவரை மேன்மைப்படுத்தாமலும் மகிமைப்படுத்தாமலும் அமைதியா இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத காரியங்களை அவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன், இவரே ராஜா, வல்லமை உள்ள தேவன். ஆனா நம்ம என்ன பண்றோம், முடங்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. இந்த புதிய ஆண்டில தீர்மானம் எடுங்கள், அநேகரை நாம் சந்திக்கணும், அநேக ஆத்துமாக்களை நாம் சபைக்கு நேராய் கொள்ளை பொருளாக கொண்டு. இதைதான் தேவன் விரும்புகிற சாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவனா இருந்தா இப்படிதான் இருக்கணும். உன்னுடைய வெளிச்சம் உலகத்து முன்பாய் பிரகாசிக்க கடவுது. வசனம் சொல்லுது, உப்பு சாரமற்று போனால் நாம் ஆண்டவர் சொல்ல, நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிற, உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. சாரம் இருக்கணும், சமாதானம் உனக்கு இருந்தே ஆகணும். இது வரைக்கும் பேசலையா, இந்த ஆண்டோட தீர்மானம் இனிமே எனக்கு எந்த விதமான வேலை ஸ்தலத்திலும் சரி, எந்த ரீதியிலும் எனக்கு எதிரான ஆளுக்களே இல்லை. ஹalleluya. நிச்சயமாய் தேவன் அதுக்காக தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு விரோதமா எந்த மனுஷனும் எழும்ப மாட்டான். ஆமென். நான் போய் கலந்துக்கினேன், எல்லாருக்கும் ஆச்சரியம். என்னப்பா நீ வந்துட்டு, ஒரு சிலர் கேட்குறாங்க, என்ன நீ வந்திருக்கிறது உள்ள அப்படின்னு. என்னை பொறுத்தவரை இதுக்கு ஜீவன் அற்றது, இதனுடைய மகிமை எனக்கு தெரியும், நான் உள்ளக்கிறேன், நீங்க தெரியாத இருக்கிறீங்க. அப்போ அநேகருக்கு நாம் அந்த இடத்திலே ஆண்டவுடைய நற்செய்தி அறிவிக்க தேவன் கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஆண்டவுடைய ஊழியத்துக்காய் நாம் பண்ணப்பட வல்லமையாய் செயல்படுவோம். முதலாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பார்த்தோம், இரண்டாவது சாரம், மூன்றாவது சுவை உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உப்பினுடைய தன்மையில மூணாவது எப்படின்னா சுவை உள்ள ஒரு வாழ்க்கை. சுவை உள்ளது என்பது என்ன, உப்புனாவே ஒரு சுவை அதுக்கு இருக்குது. அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியான பிரச்சனை. ஆனா தேவன் நம்மை பார்த்து சுவை உள்ள வாழ்க்கை என்னன்னா, யோபு 6:6 வாசிப்போம். யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம். ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட கூடுமோ? முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ? ஆமென். அப்போ உப்பினுடைய ஒரு தன்மை என்பது சுவை உள்ளது. ஆமென். இங்க சொல்லப்படுகிறது, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ, முட்டையின் வெள்ளைக்கருளை சுவை உண்டோ. ஹalleluya. இந்த இடத்துல என்ன சொன்னா, சுவை உள்ள ஒரு ஆண்டவர் வாழ்க்கை அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, சுவை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து நாம் இத்தனை ஆண்டுகள் வந்தோம், நாமளே தேவன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, வீடு நினைக்கிறாங்க, நல்ல காரு வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், அப்படி கேட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகள், ஹalleluya, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை வாழ்வை காண்பாய். ஹalleluya. இது ஆசீர்வாதம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தான் இது ஆசீர்வாதம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஆசீர்வாதம்னா ஆலயத்துக்கு போனோன்னு ஏதோ மிகப்பெரிய ஆண்டவர் நகை நட்டு இதெல்லாம் பார்த்துறேன். அருமையான பாஸ்டர் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகுது. எப்பவுமே அன்னைக்கு 30 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, எளிமையாய். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை.
ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப எப்படி சொல்ல போறேன்னா, ஆசீர்வாதம் நாம் இல்லை என்றால் நாம் இன்னொருத்தருக்கு நற்செய்தி அறிவிக்க முடியுமா? நானே என் வீட்டில் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பசங்க படிக்கல, ஒழுங்கினமா இருக்கிறாங்க, போயிட்டு நான் போய் பக்கத்து வீட்டில் போய் நான் என் இருக்கிற பக்கத்து வீட்டில் போயிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் சபைக்கு வாங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீயே இப்படி உன் பிள்ளைங்களும் இப்படி போராட்டமாகுது, உன் குடும்ப வாழ்க்கையே இப்படி இருக்குது, நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாய்? ஹல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழப்பட வேண்டும். ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாய் யோக்கியமானவர்களை பேசணும். பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்தும் போது எப்படி இருப்பாங்களாம்? முதிர் வயதில் விடாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசனம் பண்ணணும். வேத வசனத்தின்படி பிள்ளைகள் வாழணும். வீடு ஆசீர்வாதமா இருக்குமென்னா நாம் வீட்டை தேடி அநேகர் வருவாங்க. இப்பெல்லாம் நான் இந்த கிராமத்துக்கு வந்த பிறகு ஜனங்க வந்துக்கினே இருக்கிறாங்க. ஏன் வந்துட்டீங்க, எதுக்கு வந்துட்டீங்கன்னு ஆரம்பத்தில் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு போய் திருப்பி வந்துட்டீங்க, இப்போ எதுக்கு வராங்கன்னா வியாதிஸ்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எதையாவது நம்ம கிட்ட இருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்களுக்கு கிடைக்குமா? எங்க மனைவி என்ன பண்றாங்க, வரவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டீ போட்டு கொடுக்கறது, பிஸ்கெட்டு சோம் பண்ணி நேக்கிறது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா தேவன் எப்படின்னு ஆசீர்வாதம் இல்லைதான். ஆனா சாதாரண ஒரு வீட்டில் தான் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும். ஆனால் அநேகர் நம்ம நோக்கி வர ஒரு காரணம், இங்க போனா நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய சமாதானம் கிடைக்கும், ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அநேகருக்கு உதவிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது துணியா இருக்கலாம், உணவா இருக்கலாம், யாருதெல்லாம் வார்த்தையா இருக்கலாம், ஜெபமா இருக்கலாம். ஆனால் இந்த உலக ஜனங்கள் நம்மை குறித்து வர நோக்கம்னா, இங்க போனா எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு மன நிம்மதி கிடைக்குதுன்ட்டு அநேக சகோதரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு சுவை உள்ள நாம் நம்மளை தேடி வராங்களா? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை ஏத்துக்கிறானா? நம்முடைய குணாதிசயங்கள் அப்படிதான் இருக்குதா? நாம் கர்த்தருக்கு நேராய் இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தோமானால் என்ன பண்ணுவோம்? அநேக ஜனங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்து நம்மில் வெளிப்படுவார்கள். தான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவன் என்பதுனா கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தை, பேச்சு, நடக்கை, செய்கைகள் எல்லாமே நம்மை தேவன் என்பதை அறிந்த ஆண்டவர் நம்மில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம ஏந்துக்கு வரணும். ஏன் எப்படி இருக்கிறாங்க இவங்க? எங்க அம்மா கேட்டாங்க, எங்க குடும்பத்துல ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. ஐயாவுக்கு தெரியும். ஆனா என்ன மிகப்பெரிய சம்பவம். கிறிஸ்துக்குள் மட்டும் நான் இல்லைன்னா எல்லாரும் கீழே சரிஞ்சு ஊழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் எங்களோட வாழ்க்கையில கடந்த ஒரு வருடமாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் போய் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சம்பவத்திலே ஒரு சம்பவத்தை என்னுடைய தாயார் நேருக்கு நேர் பார்க்கறாங்க. எங்களுக்கு எதிராக ஒரு 50 பேர் நின்றுன்னு எங்களை பயங்கரமாய் திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப எங்க அம்மா எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு பேர் கேட்கறாங்க, ஏய் உனக்கு கோபமே வராதா? எப்படி உனக்கு கோபமே வராதா? இவ்வளவு பேசுறாங்க, கடைசி வரைக்கும் உனக்கு இப்படிதான் இருப்பியா? இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. தேவன் இப்படிதான் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவுதான் என்னை தூற்றினாலும் என்னிடத்திலிருந்து என்ன பண்ண ஆறுதலான வார்த்தைகளை தவிர அவர்களை ஏசிக்கும்படி, அவர்களை என்ன பண்ண தூசிக்கும்படி ஒரு வார்த்தையும் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வராது. ஆச்சரியப்பட்டாங்க என்னுடைய தாய், என்னை பெற்றவர்கள், என்னோட நடந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். கேட்டனா இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். அப்ப முதலாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, சாரம் உள்ள ஒரு வாழ்க்கை. மூன்றாவது சுவை உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த ஆசீர்வாத வாழ்க்கை எப்படி என்பதுனா, முதலாவது நாம் குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம குடும்பமே நம்மளை ஏத்துக்கலன்னு வச்சுங்களேன், நான் எவ்வளவுதான் இங்க பேசினாலும் இது எடுபடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க நான் பேசுறது என்னோட நேரத்தை என்ன பண்ண, என்னோட திறமை வைத்துட்டு பேசிட்டு போலாம். என் மனைவி ஏத்துப்பாங்களா? நீ வீட்டிலேயே ஒழுங்கு இல்லை, அங்க போய் என்ன பேச போற, அப்படிதானே சொல்லுவாங்க. உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய காரியங்கள் சரியா இல்லாத பட்சத்திலே நீ இப்போ அநேக ஜனங்களுக்கு ஆண்டோட வார்த்தை எப்படி பிரசங்கிக்க முடியும்? முதலாவது நாம் குடும்பத்தில் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? என் குடும்பத்துல நாம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் நான் முதலாவது சரியான கணவனாய், சரியான தகப்பனாய், சரியான சகோதரன் என்ன பண்ண நல்ல மகனாய் நான் இல்லாத பட்சம் இருக்கிற வரையும் தான் ஆண்டவர் என்னில் வெளிப்பட முடியும். ஹல்லேலூயா. இதுக்கு முதல்ல இந்த வேத வசனம் எனக்குள்ள இருக்கும்போது, இந்த வேத வசனம் அனுதினம் என்னோட வாழ்க்கையில செயலாய் மாறும் போது என்ன பண்ணுது? ஆண்டவர் நடைமுறையில என்ன பண்றாரு? தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நான் குடும்பத்துக்கு சாட்சியா இருப்பேன். இரண்டாவது என்னுடைய கிராமத்திற்கு சாட்சியா இருப்பேன். ஹல்லேலூயா.
இப்போ குடும்பத்தை நம்ம ஏத்துக்கிறோம்னு வச்சுங்களேன், கிராமத்தை என்ன பண்ணுவாங்க, அத்தனை கிராமம் நம்மளை ஏத்துக்கணும்னா நான் சொல்லுவாங்க, ஓ இவங்க கிறிஸ்தவங்கப்பா, அருமையான சகோதரர்ப்பா. இரண்டாவது, நாம் வேலை ஸ்தலத்திலே நாம் உண்மையா இருக்கும்போது மட்டும்தான் நாம் அதிகாரிகளுக்கு முன்பாக நாம் சாட்சியா இருக்க முடியும். ஐயா சொன்னாங்க, என்னுடைய நிறுவனத்திலே 68,500 பேர், தமிழ்நாடு ரேஷன் துறையில 68,500 பேர். நான் ஏதோ ஒரு மூலையில தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன். ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த சிறந்த ஆளுமைக்கான என்னுடைய 25 வருட சர்வீஸ்ல நான் நம்பவே இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, என் பேர் அறிவிச்சோன்னு நினைச்சேன். நிச்சயமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்றேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், பிதா அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நமக்கு செஞ்சு பாருங்களேன், ஆண்டவர் நம்ம ராஜாக்களுக்கு முன்பாக நம்மை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, நாம் குடும்பத்துக்கும் சபைத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் சாதாரண ஆளாச்சே, எனக்கு எந்த தாளந்தை இல்லை, நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் நம்மை கொண்டு அநேகரை எழுப்புவார். ஹல்லேலூயா. நாம தான் நம்முடைய திறமைகளை என்ன பண்றோம், ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துல போட்டு அடக்கி வச்சிடறோம். ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய திறமைகள் உண்டு. ஹல்லேலூயா. நாம் தேவனுக்காக செயல்படும் போதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது இந்த உலக வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு கார் கொடுப்பார், இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், அப்படி கிடையாது. நாம் ஜீவனோடு இருப்பதே தேவன் சமூகத்துக்கு முன்பாக ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் சொல்லணும், என்னோட அப்பா ஆசீர்வதிக்கு என்ன பண்ண, தேவ மனுஷன் என்று சொல்லணும். மனைவி சொல்லணும், இவர் தேவ மனுஷன் என்று. என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரர், என் குடும்பம், என்னுடைய கிராமம் முழுவதும் சொல்லணும், இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு சுவை உள்ள வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தருவார். நான்காவது காரியம், பாதுகாப்பான வாழ்க்கை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 3:16. வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நான்காவது காரியம் இந்த உப்பினுடைய தன்மை என்பது பாதுகாப்பான வாழ்க்கை. பாதுகாப்பு. அந்த உப்போட நம்ம எந்த பொருளும் சேர்த்து அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்களாம், இப்பதான் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்திருக்குது, எல்லாம் காரியங்கள். அந்த நாட்களிலே ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு கொட்டி வைப்பாங்களாம். அது எத்தனை வருடங்களாம். இன்னைக்கு கூட கருவாடெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, கருவாடில் உப்பு கொட்டி வச்சிட்டோம்னா அது பல வருஷம் கூட என்ன பண்ணோம், அது பாதுகாப்பு. உப்பினுடைய இன்னொரு தன்மை என்பது பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தது நோக்கமே மற்றவருடைய பாதுகாப்புக்கு தான். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கலாம், நம்ம ஆராதிக்கிறோம், பாடுறோம், நல்லா செபிக்கிறோம், கடந்து போயிடும். நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, இந்த கிராமத்துக்கு நாம தான் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இந்திய எல்லையிலே ராணுவ வீரர்கள் ஏன் நிற்கிறாங்கன்னா, அவங்க ஒரு நிமிஷம் தூங்குனாங்கன்னா நாம் காலி. அவர்கள் கண் விழித்து கொண்டு என்ன பண்ணாங்களா இருக்கிறதோடு தான் நாம் இங்கே பாதுகாப்பா இருக்கிறோம். இந்த கிராமத்து ஜனங்களை குறித்து நமக்கு ஒரு கரிசனை இல்லை என்றால், நம்ம பக்கத்து வீடை குறித்து நம்ம கரிசனை இல்லை என்றால், அநேக வாலிபர்கள் இன்று மறிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. போதை பழக்கத்திலும் குடியின் பழக்கத்திலும் தேவையற்ற காரியங்களை இந்த நாடு, நம்ம இந்த கிராமம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாராம், சோதம் குமாரத்தை தேவன் அழிக்க முற்படும் போது தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ண, மன்றாடி செபித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு 50 பேர் நிமித்தமா பாதுகாக்கப்படக்கூடாதா? 40 பேர் நிமிஷம் என்ன பண்ணாத, 30, 20, 10 தேவனிடத்திலே மன்றாடி ஜெபித்து அந்த தேசத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்ப உப்பினுடைய தன்மைனா பாதுகாப்பு. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த நோக்கமே இந்த பகுதியில இந்த கிராமத்தின் பாதுகாப்புக்காக. இந்த கிராமத்து ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளாங்கட பக்கம் கிராமத்தை எடுத்து போனா அநேக வாலிபர்கள் தங்களுடைய போதை காடு என்ன பண்ணலாம், உலகத்தின் போதையின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக இளம் வாலிபர்கள் விபத்துல மரித்து கொண்டிருக்கிறார்கள். இளம் விதவைகள் இந்த கிராமத்தை எடுத்து போனா அநேக இளம் விதவைகள், நம்ம தர்காசா இருக்கட்டும், கண்ணமலை இருக்கட்டும், மல்லிமா நகர் பார்த்தா என்னோட படித்த அத்தனை பேரும் இன்னைக்கு காணும் கடா மரித்து போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. என்னோட படித்த அத்தனை பேர்களும் மரித்து போய் விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த தேசம் பாதுகாக்கப்படனா நாம் உப்பாக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாமளே சாரமற்று போயிருப்போமானால், நாமளே மன்றாடி ஜெபிக்க கூடாதபடிக்கு, சாட்சி இல்லாதபடிக்கு,
நாம் விருப்பமானால் எப்படி நம்ம இந்த கிராமத்துக்கு பாதுகாக்க முடியும்? யாரோ ஒருத்தர் வருவாரு, பாதுகாப்பெல்லாம் கிடையாது. பக்கத்துக்கு நாம் வீடா இருக்கலாம். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை தெரிந்து நாம் மௌனமா இருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மிடம் கேள்வி கேட்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் மேல இப்ப கேட்பார், ஏப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை பக்கத்துல நடக்குது, நீ ஒன்னும் தெரியாம இருந்துக்கிறியே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள், மன்றாடி, ஆண்டவரே நான் வந்ததுலேருந்து ஒரு வருஷம் அந்த கிராமத்துக்கு ஏன் ஜெபிக்கிறேன்னா, அநேக வியாதியஸ்தர்கள், அநேக வறுமை தான் பார்க்கிறேன். அந்த பெரிய தெரு கிராமத்தில் வறுமை பயங்கரமா காணப்படுகிறது. சாப்பாட்டுக்கு வழியில் அநேக குடும்பங்கள். அவர்களை விசாரிக்கிறேன். பாதுகாப்பு நம்ம தான். ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் மன்றாடி ஜெபித்தாரோ, இந்த கிராமத்துக்காக நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். இப்படி இந்த ஜனங்கள் விக்கிரத்தின் பின்னாடியே தன் வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஆலயத்துக்கு போறோம், நம்ம குடும்ப வரையும் அமைதியார், இதை தான் நினைக்கிறோம். இப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது இதற்காக அல்ல. நம்மை கொண்டு அநேக ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணலாம், ரட்சிப்புக்கு நேராய் கடத்தி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஜெபித்தது போல என்ன பண்ண, நாமும் இந்த ஜனமக்களுக்காய் பரிதபிக்கிறலாய். எங்க பரிதபிக்க முடியும்? சபையோடு இணைந்து, சபையோட ஒவ்வொரு என்ன பண்ண ஜெபத்திலும் நாம் இணைந்து என்ன பண்ணுவாங்க. அநேக சபைகளை இந்த மன்றாட்டு ஜெபம் வச்சிருப்பாங்க. மணிக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க, இந்த தேசத்துக்காய் தீர்மானம் எடுத்து இந்த புதிய ஆண்டிலே கடந்து போறீங்க. அநேக தீர்மானங்கள் உலகம் எடுக்கும். ஆனா நம்மளுடைய தீர்மானம்னா, இந்த கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என் அருகாமையில் உள்ள குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அவங்க வசதியா இருக்கலாம், நாம் எளிமையா இருக்கலாம். அப்படி இல்லை, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அநேக இடத்துல சாட்சி சொல்லுவது அப்படிதான். எங்க அம்மாவை குறித்து சொல்லுவேன். இங்க சொன்னேன்னு தெரியல. அம்மா என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர், அருமையா சொன்ன மாதிரி தெரியும். அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஒரு 40,000 என்ன பண்றாங்க, பென்ஷன் வாங்குறாங்க. நான் ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். எந்த நமக்கு ஆடம்பரமே கிடையாது. ஆடம்பரம்னா உலக பிரமாணம் எந்த கிடையாது. பிள்ளைங்க படிக்கணும், நம்ம நன்றா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அவங்கள ஆலயத்துக்கு ஆரம்ப நாட்கள்ல என்னோட அம்மா இல்லையே, அம்மா சர்ச்சுக்கு வாங்கம்மான்னு அமைதியா இருந்தாங்க. 2 முறை 3 முறை கூப்பிட்டு பார்த்தேன். இப்போ அவங்களே வந்தாங்க. நீ என்ன ஆசிரியர், நீ நீ என்ன நல்லா இருக்கிற, அப்படியே தாங்கிற, ஒரு வளர்ச்சி இல்லை. ஒரு அவங்க என்ன எதிர்பார்க்கறது, நான் கழுத்துல ஒரு செயின், ஒரு மோந்திரம், என் மனைவி அப்படியே பிரேஸ்லெட், அதற்கு இதெல்லாம் அப்படி இப்படி அவங்களுடைய பார்வை, உலகத்தின் பார்வை அது தானே இருக்குது. இப்படிப்பட்ட ஆளை தானே இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட கூப்பிடுறாங்க. நம்மளை கூப்பிடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் போனாவே இவங்க வந்தா எப்படி வருவாங்க தெரியல, ஒண்ணுமே இல்லாத வருவாங்க அப்படி நினைக்கிறாங்க. நாம் வருவது அவங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியல. இப்படிதான் என்னுடைய உறவினர்லாம் பண்றாங்க. எங்களை கூப்பிடுறவங்களாம் அவங்க நம்மளுடைய பேக்ரவுண்டை பார்த்து இன்வைட் பண்றாங்க. என்னுடைய தாயாரும் அப்படிதான் பண்ணாங்க. உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையப்பா, என்ன போய் சர்ச்சுக்கு கூப்பிடுறேன், நீ நல்ல ஆசீர்வாதமா இரு. நிச்சயம் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு நோய் நொடியில, மனைவிக்கு இல்லை, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, இன்ஜினியர் வரையும் படிக்க வச்சுக்கிறேன். இது அவங்களுக்கு தெரியலையா. நான் ஏதோ ஒரு செயினும் மோந்திரம் போட்டிருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஒரு சொந்த வீடு கட்டிட்டேன் ஆசீர்வாதம். சொல்லி சொல்லி பார்த்தா வரல. கொரோனா வந்தது 2001. உயிர் பயம் வந்துச்சு இப்போ அம்மாவுக்கு. ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு 8 சவரில் போட்டிருப்பாங்க சரடு. இப்போ ஒரு 40,000 பென்ஷன் வராங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, உயிர் பயம் வந்துச்சு. என்ன அறியாமே என்ன பண்றாங்க, போய் சேட்டு கடையில் போய் இந்த செயினை வச்சுட்டு ஒரு மெலிசா ஒரு செயினை போட்டுங்கிறாங்க. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போனா மெலிசா போடும்போது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உயிர் பயம் வந்த பிறகு என்ன பண்றாங்க, ஆண்டவரை தேடி ஓடி வருகிறார்கள். நான் என்ன சாட்சி, என்னுடைய சாட்சி என்னன்னா, 25 வருடம் என்னுடைய சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நான் ஜீவித்தேன். ஹல்லேலூயா. 25 வருடம் நானும் என் மனைவியும் அவர்களுக்கு எதிராக நின்று பேசுனது கூட கிடையாது. கர்த்தர் ஜெபம் பார்ப்பாங்க, பிரேயர் நடக்கும், ஆலயத்துக்கு போவோம், வேற எந்த காரியமும் அவர்களுக்கு பிரஜாதிகளுக்கு முன்பாய், அதான் வசனம் சொல்ல, தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல பிரஜாதிகளுக்கு முன்பாய் நாம் சாட்சியா ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஒரே சாட்சியால தான் இன்னைக்கு குடும்பமே, என் குடும்பம் 30 பேர் இன்னைக்கு சபையில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஒருவத்தினுடைய சாட்சி ரொம்ப ஆடம்பரம்லாம் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு உண்மையா இருந்தேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், அநேகரை தேவனுக்கு நேராய் திருப்ப முடியும். இந்த வரப்போற புதிய ஆண்டில நீங்கள் தீர்மானம் எடுங்கள். நாம் கர்த்தருக்கு உண்மையா இருப்போமானால் நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய மன்றாட்டு ஜெபம், நம்முடைய ஜெபம் அநேகரை பாதுகாக்கும், அநேகர் வியாதியிலிருந்து நாம் விடுவிக்க முடியும். அநேக ஜனங்க இந்த கிராமத்துல என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஃபுல்லா போதை வஸ்து சொல்லவே தேவையில்ல, விளாங்கட பக்கம் பெருகி போச்சு. அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து இன்னைக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன். காரணம், அது நம்மேல் வந்த கடமை. சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் வந்த கடமை.
நாம் யாரும் அவங்கள பேர் பார்த்தும் பார்க்காம போக முடியாது. ஆண்டவர் நிச்சயம் என்ன கேள்வி கேட்பார். இந்த கிராமத்திலே நீ இருந்து பாஸ்டரோட கேள்வி கேட்கறதோட தான் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பாரு, எல்லாம் பாஸ்டர் பிரேயர் பார்த்துப்பாரு, பாஸ்டர் நாம் அவரோட இணைந்து மன்றாடி ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த பகுதி, இந்த கண்டம்பாளையம் பகுதி முழுவதும் தேவன் ரட்சிப்புகள் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுங்க. புது வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன்? அநேகருக்காய் நான் மன்றாடி ஜெபிக்க போறேன். என்னுடைய உறவினர்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆலயத்துல நிரம்பி வரணும். காரணம் நித்தியமான ஒரு வாழ்க்கை இங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. ஏதோ உலகப்பிரமான ஆசீர்வாதம் ஜாலி அப்படி போறாங்க நடந்துப்போம் கிடையாது. இங்கு சமாதானம் கண்டு சந்தோஷம் இருக்குது, ஒரு நிறைவான வாழ்க்கை. ஆமென். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 5வது தியாக வாழ்க்கை. முதலாவது பார்த்தேன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, 2வது சாரமுள்ள ஒரு வாழ்க்கை, 3வது சுவை, 4வது காரியம் பாதுகாப்பு, 5வது தியாகம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். இந்த ஆண்டவர் நம்ம இந்த வாழ்க்கையில் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, உப்பு தன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஃபுல்லா கரையணும். உப்பு ஒரு சாம்பார்ல போட்டு அந்த டேஸ்ட் வரணும்னா உப்பு ஃபுல்லா கரைஞ்சா தானே அந்த டேஸ்ட் எடுக்கும். அப்போ தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உப்பு என்ன பண்ணோம்? முழுமையாக கரைந்தாக வேண்டும். நாமும் ஆண்டவர் நம்மிடம் கொடுத்த இந்த உன்னதமான பணியை நாம் மேற்கொள்ளணும்னா நாம் முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ சண்டே வந்தோம், மற்ற அதோட அடுத்த சண்டே வரும், ஏதோ பிரேயர் மட்டும் இல்லாதபடிக்கு தேவன் தந்த சொந்த குமாரனை என்ன பண்ணாராம்? நமக்காக தந்தார். ஹல்லேலூயா. தியாகத்தை ஆண்டவர் செய்தார். தன் சொந்த குமாரனை என்ன பண்ணாரு? நம்முடைய மூதாதையர்கள் அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காய் தேவன் கொடுத்தார். நாமளும் என்ன பண்ண ஒரு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை. அது எப்படி? அதுக்கு தியாகமுள்ள வாழ்க்கை எப்படின்னா, நாம் விருப்பம் இந்த கிறிஸ்துவம். இப்போ ஒருவேளை நீங்க பாருங்களேன், இன்னைக்கு இந்த கிறிஸ்து நம்ம இந்தியாவிலே நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறன்னா அநேக மிஷினரிகளுடைய தியாகம் தான். ஆமென். சாதாரண விஷயம் இல்லை. அநேக மிஷினரிகள் வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாங்களாம்? தன்னுடைய பணத்தாலும் பொருளாலும் தன்னுடைய உயரிய தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு இந்தியாவிலே கிறிஸ்டானிட்டி பரவச்சு. ஏதோ ஈஸியா வந்தில்ல, ஒரு எளிமையா கிறிஸ்துவ இந்தியாவுக்குள்ள வந்தில்ல. நீங்க மிஷினருடைய வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மிஷினரிகளை உயிரோடு வைத்து எரித்திருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கை தான் அந்த உப்பினுடைய கடைசி தன்மை. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தியாகம் காணப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். உப்பு சாரமாக்கப்பட்டா என்ன பண்ணா போயிடுச்சுன்னா எதனால் சாரமாக்கப்படும்? கீழே கொட்டப்படும். ஆண்டோட வசனத்தை கேட்டு நாம் ஆண்டவர் நம்ம ஏன் உப்பா இருக்கிறாருன்னா அந்த தன்மை நமக்குள்ள காணப்படும், தியாகம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். எப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம நாட்டில கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சேனைகளாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் எழுந்து திறப்பின் வாசலில் நின்று செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே கஷ்டம்தான். நான் வேலை செய்துக்குன்னு இந்த 70-80 கிராமங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்திருக்கிறேன். ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு நாள் லீவ் எடுத்து ஒரு 100 பேரை அழைச்சிக்கின்னு போய் கிராமம் முழுவதும் போய் ஆண்டவர் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறான்னு சொல்லும் போது நான் 2வது இடத்துல இந்த சாட்சி சொல்றேன். என் மனைவிக்கே தெரியாது. பழவேற்காடு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பழவேற்காடுல நற்செய்தி அறிவிக்க போனோம். ஒரு 100 பேரை அழிச்சுக்கினேன். ரோடுக்கு என்னாண்ட பிரிட்ஜுக்கு என்னாண்ட 10 குழுக்களாய் சென்று நற்செய்தி அறிவித்திருக்கலாங்க. அந்த ஊர் தலைவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, கிறிஸ்துவங்க இங்க வந்து சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, தயவு செய்து இங்க எல்லாம் வெளியே போயிடுங்கன்னாரு. நான் பேசினேன். எப்படின்னா எல்லா டீமும் அந்தந்த வீடுங்களுக்கு போய் நற்செய்தி டிராக்ஸ் கொடுத்துனுக்குறாங்க. பலரும் ஒரு அடி என் காதல ஊது. தலைவர் பேசுறாரு, பின்னாடி இருந்த 3 சகோதரர்கள் ஒருத்தன் என்னான்னு விசாரிக்கல, ஒரே அடி காதல. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இந்த சவுண்ட் ஒன்று கேட்க தெரியுமா? அன்னைக்கு தான் கேட்டேன். என் லைஃப்ல ஸ்கூல்ல கூட அடிப்பட்டது இல்லை, அம்மா அப்பா கூட அடிச்சது இல்லை. சரியான ஒரு அற காதல. அது அடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தன் ஒரு உத வைத்து இடுப்புல வெட்டி உதைக்கிறான், கீழே உன்ட்ட. நான் என்னன்னு கேட்கறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்களேன்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொருத்த அடிக்கிறதுக்குள்ள அந்த தலைவர் விட்டுருங்க, எழுந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் சரி செஞ்சு வச்சுங்கன்னு அவர் சொல்றாரு. சாரி இவனுங்க, இந்த பசங்க தெரியாம செஞ்சுட்டானுங்க, மன்னிக்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்காய் அன்னைக்கு அடி வாங்கினேன். ஆண்டவர் என்னை தேசத்துல உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தியாகம். நான் செஞ்சுட்டு சின்ன காரியம் தான். என் மனைவிக்கு இது வரைக்கும் கூட சொல்ல. நான் இது 2வது சாட்சி. ஏன்னா சில காரியங்கள் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பலவீனமாயிடுவார்கள். இப்படியெல்லாம் கூட ஊழியத்துல போய் உதப்பட்டுன்னு வரையா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அதே கிராமத்திலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அங்கிருந்து அநேக ஜனங்கள் இன்று யார் எந்த கிராமத்திலே சுவிசேஷம் போகக்கூடாதுன்னு தடை செய்தாங்களோ இன்னைக்கு அநேகர் அங்க அழைப்பு விடுத்து நிற்கிறாங்க, வாங்க எங்க கிராமத்துக்கு வாங்க நற்செய்தி அறிவிங்க. ஏன் சொல்ல வரேனா, நாம் செய்தது சிறிய தியாகம். நான் நினைச்சிருந்தா என் வேலைக்கும் என்னுடைய படிப்புக்கும் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஜனங்க மாரி ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து இந்த நாட்களை கழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த உப்பினுடைய தன்மை முழுவதுமாக கரைய வேண்டும் என்றால் நமக்குள்ள தியாகம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன வந்தது, ஆலயத்துக்கு போறோமே, ஜெபிக்கிறோமே, நம் குடும்பம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன். அநேக ஜனங்கள் இன்னைக்கு பாவத்திலும் வியாதியிலும் மரண படுக்கையிலும் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் மீது தேவன் கரிசனை உள்ளவர்களாக தான் இந்த பூமிக்கு வந்தார். அநேக மிஷினரிகள் என்ன பண்ணாங்க, மிகப்பெரிய ஐரோப்பிய நாடுகள் இருந்து மிஷினரிகள், மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்திய தேசத்திற்கு வந்து அறிவிக்கும் போது ஒரு குடும்பத்தை அறிமுக சகோதரர் பாஸ்டர் தெரியும், ஜீப்ல வச்சு குடும்பமா எரித்து கொண்டார்கள். இன்னைக்கு நீங்க வட இந்தியாவில் பார்க்க போனா எத்தனையோ ஜனங்கள் ஆந்திரா பிரதேசத்துல யூடியூப்ல பார்க்கணும், சுவிசேஷம் அறிவிக்கும் போது சாணியை கரைச்சி ஊத்துறாங்க. இப்படி அநேக கொடுமைகளை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ நமக்கு மேன்மைன்றதுக்கல்ல, என் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை, அது அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்ற வேதம் சொல்லப்படு. ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து எனக்கு ஒருத்தர் அறிவிக்கத்தோடு தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியிலே ஆண்டவர் அறிவிக்க. நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர் அறிவிக்கத்தோடு தான் நாம் இங்க இருக்கிறோம். நாம் யாருக்கு அறிவித்தோம், நாம் யாருக்கு இயேசுவை கொண்டு போகிறோம், நாம் யாருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம், அந்த ரட்சிப்பின் தேவனை நாம் யாருக்கு அறிவிப்போம். இந்த புதிய ஆண்டில தீர்மானம் எடுங்க. எவ்வளவோ தீர்மானம் எடுக்கிறாங்க தேவ பிள்ளைகளாகிய நாம். நம்முடைய அது ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய போதகர் இருதயம் எப்படி இருக்கும், இந்த கிராமம் முழுவதும் ஆண்டவர் ஏத்துக்கணும். அது அவர் ஒன்றிய போராடினால், பாஸ்டர் அவர் வந்து ஜெபித்து 2 பேரும் போராடினா நடக்காது. நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், அவரோட இணைந்து மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். சுவிசேஷ ஊழியம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். இதுக்காக தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கணும். மற்ற காரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உலகத்துல விலை உண்ட காரு, வால்வோன்னு ஒரு காரு ரீசெண்டா பார்த்தா யாரோ குடும்பமா போய்க்கிறாங்க, பல கோடி மதிப்புள்ள ஒரு காரு. திடீர்னு ஒரு கண்டெய்னர் மேல வந்துச்சு ரீசெண்டா யூடியூப்ல, குடும்பமே போயிட்டாங்க. அவங்களுடைய வசதி போச்சு, பொருளாதாரம் போச்சு, எல்லாருக்கும் ஆச்சரியம். வால்வோ கார் கூட நெசங்கமா. இப்படிதான் அந்த உலகம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்ம ஜீவனோட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கொரோனாவிலே மிகப்பெரிய ஜீவனை வைத்திருக்காருன்னா நாம் அநேகருக்கு இயேசுவை அறிமுகம் செய்ய வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டிலே நிச்சயம் நாம் தேவனை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். நாம் உப்பு தான். ஆண்டதான் சொல்றார், நீங்க உப்பாக்குறீங்க, உலகத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்கள மாதிரி நீங்க அதே மாதிரி வஸ்திரங்கள், அதே மாதிரி நடை, உடை, பாவனை எல்லாம் இருந்தா நீங்க வெளியே கொட்டப்படுவை வேற ஒன்றும் இல்லை. ஒருவேளை மனுஷன் மெச்சிக்கலாம், இந்த கிராமத்துல எனக்கு கிறிஸ்துவ இந்த மனுஷன் மெச்சிக்கலாம், தேவனுடைய பார்வையில வேஸ்ட். நிச்சயமாகவே தீர்மானம் எடுங்கள். இந்த சபை நிரம்பி வடியணும், இந்த கிராமம் ரட்சிக்கப்படணும். அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஒரு புது வஸ்திரம் ஒன்று போடுறாங்க, இது வரைக்கும் அப்படி இல்லை. ரெட் கலர்ல இங்க இருக்காங்களோ என்ன தெரியல. நான் போய் கேட்டேன், என்ன திடீர்னு கிராமத்துல விசாரிப்பேன், என்ன இங்க போறோம் அங்க போறோம், அவங்களுக்கே தெரியல எங்க போறோம். அவங்க போறாங்க, நாங்களும் போறோம். அப்போ ஒன்றத்துக்கும் உதவாத ஜனங்களே அந்த நாட்களிலே பக்தி வைராக்கியமா இருக்கிறார்கள். ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இவரே மெய்யான தேவன். சிருஷ்டிகளை விட்டு சிருஷ்டிகள் தொழுது கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ள வைராக்கியம், நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு இருக்குமானால் இந்த கிராமம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமா மாட்டோம். தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை தெரிந்தெடுத்தாரோ நிச்சயம் நாம் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சொன்னதுபடி நாம் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். we are salt. எப்போ நாம் இந்த உப்பு நம்ம நினைக்கிறோமோ நமக்கு இந்த உலகத்தின் ஆசையே வராது. நாம் உப்பு தான். நான் என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, ஆனா நான் மற்றவங்களுக்கு புரோஜனமாய் மாறும். தேவன் அதான் சொன்னீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பு சாரமற்று போகாதபடிக்கு பாதுகாத்தது நம்ம கையில தான் இருக்குது. சாரம் ஏத்துறதுக்கும் சாரம் இல்லாததுக்கும் சுவை உள்ளதுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். இந்த கிராமத்துக்கு பாதுகாப்பா இருப்போம், இந்த தேசத்துக்கு பாதுகாப்பா இருப்போம். சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சேனையா எழும்புவோம். சபையோடு இணைந்து பாஸ்டருடைய அறிவிப்பின்படி நாம் என்ன பண்ணோம், ஆண்டவருடைய ஊழியத்தை பலமாய் செய்வோம். புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை கொண்டு இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காய் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ்